வாணி திருச்சிராப்பள்ளி. கிராமப்புற வளர்ச்சிக்கும் மறுகட்டமைப்பிற்கும் விபிஜி ராம்ஜி. அண்மையில் விபிஜி ராம்ஜி சட்ட வரைவு பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு சட்டமாகவும் அமலுக்கு வந்துள்ளது. இச்சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்து சொல்கிறார் தணிக்கையாளர் பட்டய கணக்கர் அசோக் சுந்தரேசன் அவர்கள். வணக்கம். ஆல் இந்தியா ரேடியோவின் அனைத்து நேயர்களுக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம தேசத்தினுடைய கிராமப்புற பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான பங்கை வகிப்பது இந்த பழைய மான்ரேகா திட்டம் என்பது மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டிவ் ஸ்கீம்ங்கிறது மான்ரேகா. அந்த ஸ்கீம் கீழே கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வருடத்துக்கு 100 நாளாவது வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கான மிக முக்கியமான ஒரு ப்ரோக்ராமாக இது இருக்குது. இந்த பில் இப்போ இந்த ஸ்கீம் இன்னும் முன்னேற்றம் அடைந்து விக்சித் பாரத் ஜி பில் என்ற பெயரில் இப்போ தற்போது பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகிருக்கு. நீங்கள் இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெவன்யூ சோர்ஸை கரெக்டாக க்ரியேட் பண்ணி ரெகுலராக அவங்களுக்கு இன்கம் வர மாதிரி பண்ணுற ப்ரோக்ராம் 1960 இருக்குது. ரூரல் மேன் பவர் ப்ரோக்ராம் 1960, கிராஷ் ப்ரோக்ராம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்னு 1971, அப்புறம் 80கள்லையும் 90கள்லையும் நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் 1993 ஜவஹர் ரோஸ்கார் யோஜனா வந்துச்சு. அப்புறம் 1999 சம்பூர்ண கிராம ரோஸ்கார் யோஜனா என்பது வந்தது. இதை தவிர நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் அஷ்யூர்மெண்ட் ப்ரோக்ராமு, ஃபுட் ஃபார் ஒர்க்கு, இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் இருந்துச்சு. அப்புறம் 1977 முக்கியமாக மகாராஷ்டிரா எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி சட்டம் என்று ஒன்று பாஸ் செய்யப்பட்டது. அது நமக்கு வேலைவாய்ப்பு நம்மளுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் ஒரு முக்கிய ஒரு மைல்கல்லாக இருந்தது. அதை தொடர்ந்து வந்தது தான் இந்த 2005 மான்ரேகா திட்டம் வந்துச்சு. 2005 இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் காலத்திற்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமும் அது மாற்றமடைந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உள்ளே இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸை மாற்றிக்கொள்வது தேவை. ஏன்னா மாற்றம் தான் உலகத்தோட நியதி இல்லையா? இப்போ கிராமப்புறங்கள்லேயே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பிக்சர் கொஞ்சம் மாறி இருக்குது. என்னென்னா ஒரு காலத்தில் நமக்கு 27% பாவர்ட்டி ரேட்டாக இருந்துச்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால். இப்போ 5.3% தான் பாவர்ட்டி ரேட் சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் ஜாபும் கிராமப்புறங்களில் மாறிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக டிஜிட்டலாகவும் ஆகிட்டுருக்கு உலகம். கிராமப்புறங்கள்லேயும் டிஜிட்டல் பெனிட்ரேஷன் இன்றைக்கி இருக்குது. அங்கே இன்றைய தேவைகளுக்கு ஏற்றாற் போல் அந்த பணம் எப்படி செலவு செய்தால் சமூகத்துக்கும் சரி அந்த ப்ரோக்ராமில் உழைக்கிறவங்களுக்கும் பெஸ்ட்டு பயனை எது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கோம். 20 வருஷம் ஆச்சு இந்த சட்டம் 2005 வந்துச்சு. 20 வருடத்தை நாம் ஒரு தலைமுறைன்னு சொல்கிறோம். ஒரு தலைமுறைன்னு நம்ம சொல்கிறது 20 இயர்ஸ் கணக்கு சொல்கிறாங்க. ஸோ அந்த 20 இயர்ஸ் ஆகும்பொழுது இந்த திட்டத்தை நாம் ரீவிசிட் செய்யணும். இன்றைய கால சுற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அமைக்கணும். பல விதமான ஆடிட்லாம் பண்ணி பார்க்கும் பொழுது மான்ரேகாவில் சில பிரச்சனைகளை நம் சந்தித்தோம். அதாவது செலவு நடக்குது, அங்கே கிரவுண்டில் ஒர்க்கு என்ன அப்படின்னா அதை சாலிடாக கண்டுபிடிக்கிறது கஷ்டமாச்சு. எவ்வளவுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறோமோ அந்த செலவுக்கு ஏற்றா போல் ஃபிசிக்கல் ப்ராக்ரஸ் அந்த இடத்துல என்ன உருவாகுது அப்படிங்கிறத அந்த ஒரு மிஸ்மேட்ச் இருக்கிறத கண்டுபிடிக்கப்படுகிறது. சில இடங்களில் லேபரோடு சேர்த்து மிஷினரி யூஸ் பண்ணப்படுறது. இந்த டிஜிட்டல் அட்டெண்டன்ஸ் என்பது முக்கியம் என்ற சூழ்நிலை வந்தபோது கூட, அதாவது அங்கே அந்த உழைக்கிறவர்கள் அவங்க அவங்களோட அட்டெண்டன்ஸை டிஜிட்டலாக தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு விதிமுறைகள் இருந்தால் கூட நிறைய இடத்துல அது பைபாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் நிறைய லீக்கேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம்.
பட் லீக்கேஜ் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது டாக்ஸ் பேயர்ஸ் மணி, கவர்மெண்ட்டோட மணி, நம்ம வரி கட்டுபவர்களுடைய பணம். இந்த பணம் வந்து ஒவ்வொரு ரூபாயும் இது செலவு பண்ணப்படுவது வந்து சமூகத்துக்கு நன்மையாக வர வேண்டும் என்பது அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த விஷயங்களை வந்து முன்னேற்றுவதற்காக இந்த பில் இப்போ வந்து வேற ஒரு வடிவம் எடுத்து வருகிறது. முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாண்ட்ரேகா திட்டத்தில் 100 நாள் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி கொடுத்தோம் நம்ம அந்த பயனாளிகளுக்கு. இப்போ வந்து 125 நாள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம். முக்கியமாக முன்னால் வந்து மாண்ட்ரேகா திட்டத்துக்கு கீழே என்ன டைப் ஆஃப் ஒர்க்கு தான் செய்யணும் என்பது வந்து கிளியராக சொல்லப்படவில்லை. ஒரு மாதிரி ஸ்கேட்டர்டாக இருந்துச்சு அந்த ப்ரோக்ராம்ஸ் என்ன செய்ய போகிறோங்கிறது. இப்போ நம்ம 4 கிளியரான ஏரியா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த தேசத்தினுடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன, எது முக்கியமாக நடந்தால் தேசம் நல்லா இருக்கும், எது அதிமுக்கியமானது என்பதை கண்டெடுத்து அந்த 4 விஷயங்களில் இந்த பணம் செலவு செய்யப்படணும், முன்னேற்றத்தை நம்ம வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 விஷயம் என்னென்னா, வாட்டர் செக்யூரிட்டிஸ், நீர் மேலாண்மை, எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கணும். அந்த நீர் மேலாண்மை நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான அது சம்மந்தப்பட்ட நீர் சம்மந்தப்பட்ட தண்ணீர் சம்மந்தப்பட்ட ஒர்க்குக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். அது பாயிண்ட் நம்பர் 1. இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய செக் டேம்ஸ் கட்டுவது. 2வது வந்து அந்த குளங்கள் இருக்கிறது அதை வந்து ரெஜுவனேட் பண்ணுறது, அதை வந்து புனரமைப்பது, அந்த வாட்டர் சோர்ஸ் கரெக்டாக இருக்குங்கிறது பார்த்துக்கிறது. இது வாட்டர் செக்யூரிட்டிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வைக்கிறோம். 2வது ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சாலைகள், அங்கே அந்த கிராம் பஞ்சாயத் பவன்னு சொல்லுவோம். அது இதை தவிர திடக்கழிவு மேலாண்மை, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மாடல்ஸ். எனக்கு திடக்கழிவு வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஹசார்டாக ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்குது சொசைட்டிக்கு. ஸோ அது வந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்க 2வது ப்ரையாரிட்டி ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 3வது வாழ்வாதாரம் சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைவ்லிஹுட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இந்த பில் சொல்லுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற கடைகள், சூப்பர் மார்க்கெட் மாதிரி கடைகள் ஏற்படுத்துறது, ஃபுட் கிரெயின் ஸ்டோரேஜ், இந்த கிரெயின்ஸ் வந்து இந்த அரிசி, பருப்பு, இந்த வந்து நெல், இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டோரேஜ் ப்ரோக்ராம்ஸு. இதை தவிர இன்றைக்கி வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்று சொல்லக்கூடிய தன்னார்வ குழுக்கள் வந்து நம்மளுடைய எக்கானமியில் ஒரு முக்கியமான பார்ட்டு. அவங்களுக்கு ஒர்க் ஷெட்டு, அவங்க எங்கே வேலை பார்ப்பாங்க? இன்றைக்கி எவ்வளோ தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கில் நம்ம வந்து இன்றைக்கி எஸ்ஹெச்ஜிஸ்லாம் பேசுகிறோம், செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேசுகிறோம். அவங்களுக்கான ஒர்க் ஷெட்டு. இதை தவிர கால்நடை டெய்ரி சம்பந்தப்பட்ட பால்வளம் சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது வந்து 3வது ஏரியா. ஃபஸ்ட்டு வாட்டர் செக்யூரிட்டி, 2வது ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 3வது வாழ்வாதாரம் சார்ந்த லைவ்லிஹுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 4வது வந்து இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது நம்ம சமாளிக்கிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்தால் சரி, இல்லை தொடர்ச்சியான சைக்ளோன், ஸோ வந்து புயல், இல்லை ஃபாரஸ்ட் ஃபயர் சில ஏரியாவில், அந்த மாதிரி இருக்கும் பொழுது மக்கள் தங்கக்கூடிய கூடங்கள், அவங்களுக்கு தேவையான சேஃப்டி, இதெல்லாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறோம். அந்த நேரத்தில் பண்ணுற செலவு மட்டும் இல்லை, முன்னாலேயே அதெல்லாம் எந்தெந்த இடத்துல இன்றைக்கி நம்ம ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இத்தனாம் தேதி புயல் வருது, இத்தனாம் தேதி புயல் போகுது, வெள்ளம் வருது, இதெல்லாம் ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதுக்கேற்ற மாதிரி அந்த கோஸ்டல் ஏரியாஸில், நதிகளை சார்ந்து இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க ஏரியாஸில் என்ன நம்ம மக்களுக்காக என்ன க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த 4 ஃபோக்கஸ்டு ஏரியாஸில் நம்ம வந்து செலவுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ டிசைட் பண்ணி நம்ம போகிறோம். இன்னொன்று வந்து இப்போ இது வந்து ஒரு டிமாண்ட் பேஸ்டு ஃபண்டிங்லேருந்து நார்மேட்டிவ் ஃபண்டிங் அப்படிங்கிறாங்க. அதாவது இது என்ன அப்படின்னா, அந்தந்த இடத்துல என்ன தேவை அப்படிங்கிறத அந்த கிராம பஞ்சாயத்து அந்த கிராம லெவலில் முடிவு பண்ணுவாங்க. என்ன தேவை, இந்த இடத்துக்கு என்ன தேவை, ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். இது சென்ட்ரல் ஸ்டேட்டு ரெண்டும் அவங்க இது பண்ணும்போது இங்கே இதான் தேவை, இங்கே தான் சென்ட்ரல்லேருந்து ஃபண்டு வரும். இப்போ 60-40 ரேஷியோவில் டிவைட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்டுக்கு இந்த இடத்துல இந்த கிராம பஞ்சாயத்தில் இந்த வில்லேஜில் என்ன தேவை அப்படிங்கிறது அங்கே டிசைட் செய்யப்பட்டது. பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்கிறோம். தேவைகள் வந்து கீழிருந்து வந்து ஐடென்டிஃபை செய்யப்பட்டு வரும். அப்போ இன்னும் டார்கெட்டடாக இன்னும் துல்லியமாக தேவைகள் கணக்கிடப்பட்டு
அதுக்கான செலவை வந்து நம்ம செய்யலாம். இதில் வந்து இன்னும் எக்ஸிக்யூஷன் மெயினாக ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கும். அந்த எம்ப்ளாய்மெண்ட்டும் கரெக்டாக கொடுத்தே ஆகணும். அதாவது இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னால் இந்த மான்ரேகா திட்டத்துக்கு கீழே வந்து டைம் நடுவில் எதுவுமே நிறுத்தாமல் இருந்தோம். அதனால் விவசாயம் சார்ந்த லேபர் கிடைக்காம இருக்கு என்பது ஒரு குறையாக இருந்தது. முக்கியமாக வந்து விதைக்கும் காலங்களிலும் இன்னொன்று அறுவடை செய்யும் காலங்களிலும் வந்து லேபர் கிடைக்கல அப்படின்னு விவசாயிகள் கஷ்டப்பட்டன. ஏன்னா அவங்க அந்த லேபர் ஃபுல்லாக மான்ரேகாவுக்கு போயிடுறாங்க. அப்போ எங்களால் வந்து எங்களுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சாலும் ரொம்ப ஹை காஸ்ட்டில் இருக்குது, செலவு கட்டுப்படி ஆகலை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. அதனால் இப்போ என்ன சொல்லுதுன்னா, அந்தந்த ஸ்டேட்டு அவங்களுடைய அந்த இடத்துல என்ன கிராப்ஸ் என்ன விளைவிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 60 நாள் வரைக்கும் இந்த ஒரு வருட காலத்தில் இந்த 60 நாள் வந்து மான்ரேகா வேண்டாம், நமக்கு இந்த விக்சித் பாரத் ஜி ராம்ஜி இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு வேண்டாம், பாக்கி 305 நாள் எங்களுக்கு இருந்தால் போகிறோம், இந்த 60 நாள் எல்லா லேபரையும் நம்ம ஃப்ரீயாக அப்படியே விட்டுருவோம். அப்போ அவங்க வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து அவங்களுடைய பங்களிப்பு அவங்க கொடுப்பாங்க. விவசாயிகளுக்கு அக்ரிகல்ச்சர் லேபர் வந்து சிரமம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வந்து கிடைக்கும். அப்போ பாக்கி அந்த 60 நாள் போக பாக்கி 305 நாள் இருக்குது பாருங்கள், அந்த 305 நாளைக்குள்ளே 125 நாள் நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுத்துருவோம். அதில் ப்ராப்பராக அதில் 15 days கேப் விழுந்தா அதுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய பொறுப்பாக ஆகிறது. இதில் வந்து இந்த செலவு சரியாக செய்யப்படுகிறதா, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம், எப்படி மானிட்டர் பண்ண போகிறோம், வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா மக்களுடைய பணத்தை வந்து வரிப்பணம் என்பது செலவிட செய்யும்போது வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கு பல்வேறு கிராம ரோஸ்கார் கவுன்சில் அப்படிங்கிறத வந்து அவங்க அமைக்கிறாங்க. ஸ்டியரிங் கமிட்டிஸ் நேஷ்னல் லெவல்லையும் வந்து மாநில லெவல்லையும் ஸ்டியரிங் கமிட்டிஸ் அமைக்கிறாங்க. பஞ்சாயத்து ராஜ் கிராம பஞ்சாயத்து மூலமாக இங்கே அந்த கிராம பஞ்சாயத்து மூலமாக கிட்டத்தட்ட இந்த ப்ரோக்ராமோட பாதி அளவு எக்ஸிக்யூஷன் வந்து கிராம பஞ்சாயத்து மூலமாக நடக்கும். இதை தவிர அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸு அவங்க எப்படி கண்காணிக்கிறாங்க, கிராம சபை மூலமாக சோஷியல் ஆடிட் கரெக்டாக நடக்குதாங்கிறது. இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முன்னால் இந்த சட்டத்துக்கான நிர்வாக செலவு எவ்வளவு செலவு பண்ணலாம், மக்களுக்காக செலவு பண்ணுற அமௌண்ட் இருக்கட்டும், பட் இது சரியாக நடக்குதா எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிர்வாக செலவு வந்து 6% தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பழைய சட்டத்தில் இருந்தது. இப்போ நம்ம அதை 9% வரைக்கும் அலோவ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, புதுமையான விஷயங்களை நம்ம ஏற்படுத்தும் பொழுது இந்த செலவு மூலமாக இந்த ஜிராம்ஜி ப்ரோக்ராம் மூலமாக நம்ம புதுமையான விஷயங்களை வந்து அந்த இடத்துல கிராமங்களில் ஏற்படுத்தும் பொழுது அது சரியாக நடக்குதான்னு பார்க்குறதுக்கும் அதை பார்க்குறவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கணும் இல்லையா? அதை எப்படி மேற்பார்வை செய்வது, அது சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் வந்து அந்த ஆஃபீஸர்ஸுக்கு கொடுத்தாகணும். அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இன்வால்வ் வராங்கன்னா அவங்களுக்கு சில எஜுகேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியாகணும். இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன நம்ம க்ரியேட் பண்ணுறோம், இதை மானிட்டரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து புதுமையான விஷயங்களை செய்யும் பொழுது பீப்புளுக்கான அதை மேற்பார்வை செய்பவருக்கான ட்ரைனிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஒசர்ந்தால் தான் அந்த மேற்பார்வையும் சரியாக இருக்கும். ஸோ அது 6%லேருந்து 9% ஆக்குறாங்க அப்படிங்கும் பொழுது அப்போ இந்த பணம் நல்ல வழியில் சரியாக தான் செலவுப்படுகிறது, எஃபிஷியண்ட்டாக செலவு செய்யப்படுகிறது என்பதை நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த பில் வந்து 20 ஆண்டுகள் தாண்டி இருப்பதனால இதுக்கு வந்து சில விஷயங்களை நம்ம வந்து முன்னேற்றங்கள் இதில் கொண்டு வரோம். சொசைட்டி சமூகத்தினுடைய மாற்றங்கள், கிராமப்புற லெவலில் நடக்கிற மாற்றங்கள், இந்த மாற்றங்கள்னால இந்த பில்லு வந்து புதுசான விஷயங்கள் தேவைப்படுது. நேஷ்னல் லெவலில் இந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கிராம லெவல்லையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தேசிய லெவலில் நம்ம என்ன ப்ரையாரிட்டின்னு சொல்கிறோமோ அதோட இன்டகிரேட் ஆகணும். அப்போ தான் ஒரு முழுமையான பிக்சர் கிடைக்கும். அதுக்காக இந்த மாற்றங்கள் வருது. ஸோ இந்த மாற்றங்கள் நடக்கும் பொழுது இதில் உழைக்கிறவங்களுக்கு 100 நாள்லேருந்து 125 நாள் வரைக்கும் வேலை கிடைக்குது. சமூகங்களுக்கு கிராமங்களுக்கு புதுவிதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாகுது. அவங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து தொடர்ச்சியான முறையில் கரெக்டாக நடக்கிறதுக்கு மேற்பார்வை செய்வதற்கு வந்து அதுக்கு தேவையான வந்து இதையும் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இந்த பில் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும்போது மிக இது ஒரு ரூரல் எக்கானமிக்கு, கிராமப்புற பொருளாதாரத்துக்கு இது ஒரு ஃபர்தராக ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் என்று நம்புகிறோம். இந்த பில்லை வந்து நம்ம ஒரு மிக நல்ல எண்ணங்களோடு இந்த தேசத்தில் இது வந்திருக்கு. அனைவருமாக சேர்ந்து இதை சக்ஸஸ் செய்வோம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். அண்மையில் குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு சட்டமாகியுள்ள விபிஜி ராம்ஜி, அதாவது
வளர்ச்சியடைந்த பாரதம், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் குறித்து விளக்கம் அளித்தார் தணிக்கையாளர் பட்டய கணக்கர் அசோக் சுந்தரேசன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.